ப்ரௌனி செய்யலாமா? ஃபர்ஸ்ட் 2 முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வேணா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், ஆனால் நான் அப்படியே போட்டதுனால தான் நிறைய நேரம் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா பீட் பண்ணி சுகர் டிசால்வ் ஆன உடனே சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணணும். டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் டார்க் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா மில்க் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அவனில் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லைனா பட்டரை மட்டும் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு சாக்லேட்டில் போட்டிங்கன்னா சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடும். இல்ல எந்த மெத்தட் வேணா நீங்க யூஸ் பண்ணி பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணலாம். இப்படி சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஸ்மூத்தாக கம்பைன் ஆகிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை கூட சாப்பிட்லாம். அப்புறம் இது ஒரு தனியாக ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கொக்கோ பவுடரும் மைதாவும் எடுத்துருக்கேன். அதை நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச எக்கில் அந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல விஸ்க் வச்சு வீட் பண்ணக்கூடாது, ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஐயோ, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட மறந்துட்டேனே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மோல்ல நம்ம ப்ரௌனி பண்ண போறோமோ அந்த மோல்ல பட்டர் அண்ட் மைதா வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் குக்கரை ப்ரீ ஹீட்டே பண்ணேன். குக்கரில் கீழே உப்பு போட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. கேஸ் கிட்டும் விசிலும் இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதை நான் பண்ணிட்டு பார்க்குறதுக்குள்ளே ப்ரௌனி மிக்சர் கட்டியாயிடுச்சு. அதனால கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணது இப்போ நீங்களும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறமா ப்ரௌனி மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌனி மிக்சரை டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட்டும் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டின்னை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. இப்போ 20 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. அப்படி ரெடி ஆகலைன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம். இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே எடுத்துடலாம். ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ரௌனி ரெடி, கட் பண்ணிடலாம். நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.